எதிர்காலத்தில் மற்ற கட்சிகள் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட யோசிக்கக்கூடக்கூடாது என திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா கூறியுள்ளார். சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 138வது வார்டு பகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் விருகம்பாக்கத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா பங்கேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 5 ஆண்டுகளாக அவர் செய்த சாதனைகள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு பணிகள் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். சட்டமன்ற அலுவலகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு சிஸ்டங்களை போட்டு சரி பண்ணி வச்சிருக்கோம். இன்னுமே ஒரு புது சாஃப்ட்வேர் போட்டு நம்ம ஃபிசிக்கலாக நோட்டில் நோட் பண்ணி பண்ணுறோம். சாஃப்ட்வேரில் ரெட் கிரீன் எல்லோன்னு கொஞ்சம் பிரித்து ஆல்ரெடி ஃபிசிக்கலாக நோட்டில் பிரிக்கிறோம். ரெட் கிரீன் எல்லோனி அது சாஃப்ட்வேர் போட்டு பண்ணலான்னு இருக்கோம். மக்களிடம் செல் என்று ஒரு நிகழ்வை தொடங்க இருக்கிறோம். ஏற்கனவே உங்களை தேடி உங்கள் எம்எல்ஏ என்று நான் ஒரு தலைப்பில் வீடு வீடாக வந்து மக்கள் குறைகளை கேட்டிருக்கிறேன். பல்வேறு ஆய்வுகளை செய்திருக்கிறேன். சட்டமன்ற அலுவலகத்துக்கு ஆப் கொடுத்துருக்கோம், டோல் ஃப்ரீ கொடுத்துருக்குறோம். அடுத்து வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வெப்சைட்டில் டெய்லியும் உங்கள் எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்றத பண்ணிவிட்டு, அதே மாதிரி இப்போ ஒரு தெருவில் வரோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. 2 லட்சம் வாக்காளர்லேயும் ஒரு எம்எல்ஏ வேலை 5 வருஷத்தில் பார்த்துட முடியாது. நான் வரும்போது நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம். ஒரு தெருவில் என்ன பண்ணுறோம், இந்த முனையிலேருந்து போனோன்னா ஒரு வீடு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அந்த வீடு ஐடென்டிஃபை பண்ணி அந்த டோர் நம்பர் 20னா அந்த வீட்டில் ஒரு நோட்டு போட்டுறோம். எம்எல்ஏ ஒரு நல்லதுக்கு வந்தாலும் சரி, ஒரு கெட்டதுக்கு வந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் ஒரு குறைக்க வந்தாலும் சரி, அந்த ஏரியாவில் ஒரு காவ பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த நோட்டில் கையெழுத்து போட்டு போயிடுவேன். நாளைக்கு இந்த அக்கா கேட்குறாங்க, தம்பி 2 வருஷமாக உன்னை பார்க்கவே இல்லை அக்கா, நீ வேலைக்கு போயிருக்கும்போது நான் என்ன பார்க்க பண்ண முடியும், அந்த வீட்டில் போய் நோட்டை பாரு, என்றைக்கெல்லாம் உன் எம்எல்ஏ உன் தெருவுக்கு வந்திருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த 5 ஆண்டுகள் இருக்கும்போதும் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்திருக்கிறேன். ஒரு தெருவிடாமல் போயிருக்கிறேன். அதே பணிகள் இன்னும் ஒருபடி மேலே சென்று விருகம்பாக்கத்தை என்னைக்கோ எந்த காலத்துலேயும் யாரும் இனி எதிர்வர காலத்தில் மற்ற கட்சிக்காரங்க இங்கே போட்டியிடன்னு கூட யோசிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எங்களுடைய பணிகள் நிச்சயமாக இருக்கும்.